வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஆட்டுக்கால் குழம்பு. நல்ல டேஸ்ட்டாக எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இது வந்து இடியாப்பத்துக்கும் நல்ல தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். இதை நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி வைக்கலான்றத பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இது வந்து 3 ஆட்டுக்கால். இதை நல்லா கடையிலேயே சொல்லி நம்ம நல்லா பொசுக்கி நல்லா கட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள். பாருங்கள், இதை நல்லா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆட்டுக்கால் வந்து நல்லா கழுவணும். நல்லா கழுவுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதில் இருக்க அந்த பொசுக்குன வாசம் இருக்காது. பாருங்கள், இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். இது வந்து எலும்பு வந்து கையில் குத்திரும். அதனால் பார்த்து நீங்கள் நிதானமாக இதை கழுவிக்கங்க. இதை நல்லா கழுகாமல் நீங்கள் குழம்பு வச்சிங்க அப்படின்னா அந்த பொசுங்கின வாசம் வரும். சின்ன பசங்களுக்கெல்லாம் பிடிக்காமல் போயிடும். அதனால் இதை வந்து அந்த வாசம்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சு கழுவுனீங்கன்னா இதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். இது 2 கையும் வச்சு நல்லா இந்த பிசைஞ்சு கழுவிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 6-7 வாட்டி நல்லா கழுவிக்கணும். தண்ணியை மாற்றி கழுவணும். நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு 6-7 வாட்டி நல்லா கழுவிட்டா நல்லா பளிச்சு. இப்போ என்ன பண்ணலாம், வெதுன்னு இருக்க தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கழுவிட்டு எடுத்து சமைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஆட்டுக்கால் வந்து வேக வைக்கணும். நல்லா வெந்ததுனா தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு தக்காளி, இதில் ஒரு 8 பல்லு பூண்டு. நான் சின்னதாக இருக்கிறதுனால 8 பல்லு பூண்டு போடுறேன். இதில் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த ஆட்டுக்காலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தாராளமாக ஊற்றிடுங்க. அப்போ தான் வந்து இந்த ஆட்டுக்கால் வேகிறதுக்கு சரியாக இருக்குது. முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 8 விசில் வரணும். 8 விசில் வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு மசாலுக்கு எல்லாம் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ மசால் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு 1 பீஸ் அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 6-7 முந்திரி பருப்பு. அது உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இது கண்டிப்பாக போடணுன்னு இல்லை, போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இதில் வந்து ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து 4ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா இல்லைன்னா பரவாயில்ல, அவாய்ட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ சின்ன வெங்காயம் இதில் எடுத்து போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதுலேயே ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய். வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்குவோம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள்,
ஆட்டுக்கால் எல்லாமே நல்லா வெந்து நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சு பாருங்கள். அப்போ பார்க்கும்போது வெறும் எலும்பு மட்டும் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா பெருசாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை வச்சுட்டு எப்படி குழம்பு வைக்கலான்றதை பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஒரே ஒரு கல்பாசி போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு பிரியாணி இலை. இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 பல்லு பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து பிச்சு போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். இந்த பூண்டு எல்லாமே நல்லா செவக்கட்டும். இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆட்டுக்கால், அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இதில் போட்டுடலாம். இதுலேயே மசாலாம் ஊற்றிருக்கோம், இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்குவோம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ரொம்ப ஃபுல்லாக கவர் பண்ணாதீங்க, வலிஞ்சு கீழே வந்துடும். ஆனால் லேசாக அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சா போதும். 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும். 7 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ அதுக்குள்ளே நம்ம இடியாப்பம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அதனால் ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இடியாப்பம் செய்யறதுக்கு நல்லா கொதிக்க தண்ணியை ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். எந்த டம்ளரில் இடியாப்ப மாவு எடுக்கிறோமோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் உப்பு போட்டு வச்சுக்கலாம். பாருங்க 3/4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கிளறி விட்டுடலாம். பாருங்க 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். தட்டை வச்சு உடனே மூடிடணும். இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும், எடுத்து நம்ம இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். பாருங்க இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இடியாப்பம் புளிகிற குழாயில் மாவு எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். உடனே தட்டை வச்சு மூடி வச்சிடணும். இப்போ இதில் நான் எதுவுமே எண்ணெயும் தடவலை, ஒன்றும் தடவலை, சும்மா தட்டை கழுவிட்டு மட்டும். உங்களுக்கு வேணுன்னா இதில் வாழை இலையும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இதில் துணியும் போட்டுக்கலாம். எதுவுமே போடாமல் செஞ்சாலும் உங்களுக்கு நல்லா தான் வரும் இடியாப்பம். அதனால் ஒவ்வொரு ரேக் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு ரேக்லேயும் ஒவ்வொரு இடியாப்ப தட்டை வச்சிடலாம். பாருங்க இதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் ஏற்கனவே தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் வச்சுட்டு இட்லி பானை மூடிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா பூ மாதிரி இடியாப்பம் கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இடியாப்பம் ஸ்டாண்ட் இல்லைன்னு வைங்களேன், நம்ம இந்த மாதிரி துணியில் ஈரம் பண்ணிவிட்டு நம்ம இட்லி தட்டிலே வச்சுட்டு நம்ம இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். இப்போ அது வெந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து வச்சு வேக வச்சிடலாம். பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. குழம்பு நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தாலே குழம்பு நல்ல அட்டகாசமான சுவையில் சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம். பாருங்க இப்போ இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம்.
பாருங்கள், லேசாக தண்ணியை மட்டும் லேசாக தெளிச்சு விட்டால் போதும். தெளிச்சு விட்டுட்டு எடுத்து பரிமாறிக்கலாம். லேசாக தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா போதும். இடியாப்பம் நல்லா பூ மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக சூப்பரான இடியாப்பம் நமக்கு வந்திருக்கு. இதை இடியாப்பத்துக்கு மேலே ஊற்றி சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். அது நம்மளோட விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. இதே ஸ்டைலில் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட மச்ச சமையல். தேங்க்யூ.